அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் நடந்த மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அங்கு பொறுத்த மட்டும் அந்த குற்றவாளி ஏற்கனவே அவர் மீது 18 வழக்கு இருக்கு. அவர் இதுவரைக்கும் தண்டிக்கப்படலை, இதுவரைக்கும் குண்டாஸ் போடலை. இப்போ எல்லாரும் சொன்ன பிறகுதான் இப்போ அவர் மீது குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க. அதுமல்ல, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு சார், மர்மமான ஒரு பெயர் இருக்கிறது சார். அந்த சார் யாருங்கிறது தான் எங்களுக்கு மிக முக்கியமான கேள்வி. அந்த சார் மிக பவர்ஃபுல்லான ஆளாங்கிறது கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். அங்கே சிசிடிவி கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இவர் இரவு நேரத்தில் அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன? அங்கே காவலர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த நிர்வாகம் பண்ணுவது யார்? தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் சரியாக பண்ணவில்லை. லைட்டு அங்கே இல்லை, காவலருடைய உதவி இல்லாமல் அவர் உள்ளே போயிருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இதை எடுத்திருக்கு. இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். ஆளுநர் வெளியேறியிருக்கார் 3 நிமிடத்தில். ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்து படித்து முடித்த உடனே தேசிய கீதம் படிக்கலை ஒன்று. அதுக்கு முன்னாடியே அவரை எல்லாருமே முற்றுகையிட்டு எதுவும் பேச விடாமல் தடுத்துட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரெடியா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு நடந்த பாலியல் கொடூரத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவு நேரத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குற்றவாளி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அந்த குற்றவாளிக்கு ஏற்கனவே அவர் மீது 18 வழக்குகள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் மீது ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. போலீஸ் கமிஷனர் சொல்லுகிறார், போனை ஏரோப்ளைன் மோடில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய கேள்விக்குத்தான விஷயம். தமிழக அரசு இதை கண்டுகொள்ளவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை, உரிய நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தமட்டிலும் அண்ணா பல்கலைக்கழக அந்த விதிகளுக்குட்பட்டு அந்த விடுதி நடைபெறுகிறதா இல்லை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இரவு 8 மணிக்கு அந்த குற்றவாளி எப்படி அங்கு வந்தார், அங்கு காவலர் யாரும் இல்லையா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமையாக கருதுகிறது. அதே நேரத்தில் அவர் மட்டுமல்ல, அவர் இன்னொரு நபரையும் அழைக்க சொல்லியிருக்கிறார், எங்களுடைய சார். இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒலிக்கக்கூடிய ஒரே கேள்வி, யார் அந்த சார்? இதை வச்சு ஒரு சினிமா படமே எடுக்கலாம் போருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தை வச்சு யார் அந்த சார்னு ஒரு சினிமா படமே எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது. தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கு நீதி விசாரணை வேண்டும், இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தாக நான் இது ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, ஆட தெரியாதவங்க ஏதோ கோணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கவர்னர் போடுறதும் அதுக்கும் அந்த நிர்வாகம் யார் நடத்துறாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்தை யார் நடத்துறாங்க? அப்படி நிர்வாகம் தானே தமிழக அரசு தான். வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது குற்றச்சாட்டு கிடையாது. அதோடைய அரசாங்கம், அதான் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? அந்த குற்றவாளி எப்படி அந்த விடுதிக்குள்ள எப்படி வந்தாங்க? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அது இரவு நேரத்தில் லைட்டே இல்லைங்க. அதையும் கவர்னரா போடுவாங்க. இல்லை, அங்கே சிசிடிவி அங்கே எங்கேயுமே ஆப்ரேட் ஆகலை. ஏன் சிசிடிவி ஆப்ரேட் ஆகலை? அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? போலீஸ் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? சிசிடிவி எங்கேயுமே இல்லை. இரவு நேரத்தில் 8 மணிக்கு மேலே அங்கே லைட்டே இல்லை. ஒரு ஆண் அங்கே வந்துட்டு போறாருன்னா அது யாருடைய காரணம், யாருடைய துணை? ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல்களா, ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்தில் இருக்கிறாரா? 18 வழக்குகள் அவர் மேலே இருக்கிறது. தொடர்ந்து அந்த இன்னொரு போனை கொடுத்து யார் அந்த சார்னு கேட்குறாங்க. இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ மேல் நம்பிக்கை இல்லைன்னா தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி தான் இந்த நம்பிக்கைங்கிறாங்க. எங்களுக்கு சிபிஐ தான் நம்பிக்கை. அது எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை. ஆளுநர் வெளியேறியிருக்காங்க என்ன காரணம் சார்?
ஆளுநர் உரையை படிக்க விடல. அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே தேசிய கீதம் படிக்கணும். தேசிய கீதம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் கவர்னரை முற்றுகையிட்டு கொஞ்சம் கூட ஒரு சட்ட விதிகள், சட்டமன்ற விதிகளை பின்பற்றாமல் ஆளுநரையே அவங்க படிக்க விடலை. அதனால ஆளுநர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஆளுநர் உரையை தமிழில் சபாநாயகர் படிச்சிருக்காங்க. ஓகே. தேசிய கீதம் படிக்கணும், பாடணும். அது படிக்கணுங்கிற எங்க ஸ்லாங்கு? திருநெல்வேலி ஸ்லாங்கு.